நவம்பர் 12ஆம் தேதி. வாக்கு. மார்ட்டின் செலிக்மான் என்பவர் ஒரு நேர்மறை உளவியலாளர். இவர் கிராட்டிடியூட் தெரப்பி என்ற நன்றி சிகிச்சை முறையை பிரபலமாக்கியவர். மனிதனுடைய வாழ்வில் நடந்த நல்ல செயல்களுக்காக கடவுளுக்கும் பிற மக்களுக்கும் அடிக்கடி நன்றி கூறுங்கிற போது அவனுடைய உடல் நோய் நீங்கும், ஆசீர் கிடைக்கிறது, எதிர்க்கிற சக்தி கிடைக்கிறது என்று பல ஆய்வுகள் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் நன்றி உணர்வு என்பது அதை பெறுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, கொடுப்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கூட்டுகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த இயேசுவை 10 தொழுநோயாளர்கள் சந்தித்து நலம் நாடுகிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு நலம் கொடுக்கிற அந்த நிகழ்வை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். திரும்ப சமாரியன் என்கிற ஒற்றை நபர் மட்டும் வந்து நன்றி சொன்ன நிலையில் நாம் நன்றியுடையவர்களாக இருக்க அழைக்கப்பெறுகிறோம். சிறு சிறு உதவிகளுக்கெல்லாமா நன்றி சொல்வார்கள் என்று சொல்லுகிற கூட்டத்தில் நன்றி சொல்வதனால் தன்னலம் மறைந்து விடுகிறது, ஒவ்வாமை ஒதுங்கி விடுகிறது, அலட்சியம் அழிகிறது, கர்வம் மறைந்து விடுகிறது, மகிழ்ச்சி மட்டுமே பெரிதாக இருந்து கொடையாக அளிக்கப்படுகிறது. ஆகவே நாம் இந்த நன்றி உணர்வை நமது குடும்பத்தில் தொடங்குவோம். பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் செய்த நலன்களுக்கு நன்றி கூறுவோம். மேலும் இறைவன் மற்றும் அவர் கருவிகளாக இருக்கிற இவ்வுலகத்தினர் இவரிடந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென்.